friends, welcome to Maya's Mom channel. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய குக்கிங் வீடியோஸ், நிறைய vlogs, அப்புறம் வந்து பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். பிடிச்சிருக்கவங்க வந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல் நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்பிங் விலாகும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் வந்து ஜுவல்லரி வாங்குறதுக்காக போயிருந்தோம் இன்றைக்கி. அதுக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து சரி எதுவும் செய்ய முடியல, டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நைட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதே வந்து காலையிலையும் டிஃபனுக்கு சாப்பிட்டுட்டோம். இது சில்லி பரோட்டாக்கு வந்து சால்னா. பரோட்டாலாம் நல்லா சூடு பண்ணவுடனே நல்லா சாஃப்டாக இருந்தது. நல்லா பிச்சு போட்டு அந்த சால்லாம் ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. சில்லி பரோட்டாவும் சூடு பண்ண போட்டிருக்கேன். அவ்வளோதான், சாப்பிட்டு எல்லாம் வெளில கிளம்புறோம். நானும் அவரும் மட்டும்தான் போகிறோம். ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக வந்து கிளம்புறோம். பாப்பா விட்டுட்டு போகிறதுக்கு அவள் எங்கள் கூட வர்றதுக்கே நிற்கிறா. அப்புறம் ஒரு வழியாக விட்டுட்டு வந்தோம். வேணான்னு சொல்கிறது கோவம் வேற வருது. பார்த்திங்கன்னா அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் எலைட் அங்கே தான் வந்திருக்கோம். இந்த சைட் டைமண்ட், பட் நமக்கு இப்போதைக்கு டைமண்ட் பக்கம்லாம் போக வேணாம், சரி கோல்டு பக்கமே போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு குட்டி ஷாப்பிங் தான். என்னோடய இயர்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ரொம்ப நாளாக அதை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் வந்து போயிருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 5 கிராம்ஸு பெருசு, வெளியே போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ரொம்ப தொங்குற டிசைன்லாம் அவ்வளோவா பிடிக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுலாம் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு லைட்டாக சின்ன ஒரு ஜிம்கி வச்சுருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதனால் அந்த மாதிரியே தேடிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ் வருது. இங்கே பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 12 to 14 வரைக்கும் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 3% வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கடையில். இதெல்லாம் ஓரளவுக்கு குட்டியாக இருக்கிறதுனால ஓகேன்னு தோணுச்சு. ஆனால் அந்த பால்லாம் விழுந்துடும் சீக்கிரம். இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த குட்டி அந்த கம்பி மாதிரி இருக்கிறது வந்து சீக்கிரமாக எனக்கு கட் ஆகிடுது. குழந்தைங்க இருக்கிறதுனால பிடிச்சி இழுத்துருவாங்க, எதாவது பண்ணுவாங்க. அதனால் காதோடு இருக்க மாதிரியே ஏதாவது ஒரு நல்ல டிசைனாக தேடிட்டு இருந்தேன். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருந்தது. இந்த சைடில் போடுறதுன்னு நினைக்கிறேன், அந்த கீழே இருக்கிறது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் இந்த டிசைன் தான் வந்து எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸு. ரேட் வந்து 15,300 சம்திங் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். அம்மா வீடு வர்ற வழியில் தான் இருக்குது. நகுலை வந்து அங்கே விட்டுட்டு 2-3 நாளாக நகுல் அங்கே தான் இருக்கான். எக்ஸாம் முடிஞ்சு லீவில் இருக்கான். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம். அம்மாக்கும் கமல் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து வாட்டர் மெலான்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம், அவங்க பாப்பா விட்டுட்டு வந்திருக்கிறதுனால. அப்புறம் வீட்டுக்கு வந்து கம்மல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு டிசைனு. எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய செலெக்ஷன். ஹலோ, பேசு. குடு, அப்பா பேசி தரேன். குடு, இந்த நீ இதில் பேசு. அப்புறம் மத்தியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் வந்து பண்ணேன். இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூடவே மயோனஸும் நான் பண்ணியிருந்தேன். மயோனஸோட வீடியோவும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஈவினிங்கில் ஒரு நல்ல ஸ்நாக் இது. ஓட்ஸும் சிக்கன் மட்டும் இருந்தால் போதும். இந்த ரெசிபி டப்புன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நல்லா க்ரன்ச்சியாக மொறுன்னு செமையாக இருக்கும். கடையில் வாங்குறதுக்கு விட நம்ம வீட்டில் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்தி. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது
நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு நாள் ஈவினிங் சண்டேஸில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்புறம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நான் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டோம். மாடியில் இப்படியே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு வாட்டர் மெலான் இருந்துச்சு, அதை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் எல்லோரும் இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக கதை பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து இதை மாதிரி உங்கள் வீட்டில் சண்டேஸில் அழகாக மாடிக்கு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்க இதில் ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு அப்படி தான் இருக்குமே தவிர மாடியில் போய் இந்த மாதிரி ஜாலியெல்லாம் இருக்கிறது இல்லை மேக்ஸிமம். இருந்தால் எனக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ, அப்புறம் என்னோடய கம்மல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.